நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே கிராம மக்கள் சொந்த பணத்தில் அமைத்த சிமெண்ட் சாலையை பொதுப்பணித்துறையினர் உடைக்க வந்ததால் ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். பொதுமக்கள் போட்ட சாலையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எதற்காக இது இடிக்க வந்தாங்க? முழு விவரம் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கல்லினூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் நகர் மற்றும் சின்னார்காடு பகுதியில கிராம மக்களே ஒன்று சேர்ந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை அமைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த அம்மன் நகர் சில்லாங்காடு பகுதியை பொறுத்தவரை 30 ஆண்டுகளாக ரோடு வசதி இல்லாமல் இருந்த நிலையில பொதுமக்கள் தினந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரிடம் தொடர்ந்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது, தனியார் பள்ளி இருக்கின்றது. தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகிறது. அதனால் எங்களுக்கு தார் சாலை அமைத்துக் கொடுங்கள் என தெரிவித்தனர். ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில தார் சாலை வசதியை அமைத்து கொடுக்காத நிலையில கிராம மக்கள் விரக்தி அடைந்து தாங்களாகவே பணத்தை ஒன்று போட்டு நம்மளே சிமெண்ட் சாலை போட்டுக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். அப்போதுதான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுமார் 40 லட்சம் திரட்டி தாங்களாகவே சிமெண்ட் சாலையை அமைத்துக் கொண்டனர். அப்போது அந்த சிமெண்ட் சாலை அருகில் இருந்த ஒரு பாசன கால்வாய் சிறிதளவில் இருந்தது. அப்பொழுது பொதுமக்கள் சரி, சிறிதளவில் இந்த கால்வாயை நம்ம பெருசா போட்டுக்கலாம் அப்படிங்கிற அதுல சிமெண்ட் பைப்பை போட்டுக்கொண்டு அதற்கு மேல சிமெண்ட் சாலை அமைத்தனர். தொடர்ந்து 2 மாதங்களாக பொதுமக்கள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அந்த சிமெண்ட் சாலையை பயன்படுத்தி வந்தனர். அப்பொழுதுதான் கடந்த 1 வாரத்துக்கு முன்பு பொதுப்பணித்துறையினர் திடீரென அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில இன்று இந்த தார் சாலையை நாங்கள் உடைக்கிறோம், நீங்கள் எதற்கு போட்டீர்கள், நாங்கள் போடுவோம்ல அப்படின்னு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென அந்த சிமெண்ட் சாலை உடைப்பதற்காக அப்பொழுது ஜேசிபி வாகனம் வந்தது. இதை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு இருக்கின்ற பொதுமக்கள் கூறியது, நாங்களே சாலை போட்டோம், அரசு எங்களுக்கு சாலை போகாத நிலையில நாங்க போட்ட சாலையை தற்போது பொதுப்பணித்துறையினர் உடைக்கிறாங்க. நாங்க 40 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறோம், இந்த 40 லட்சம் எங்க பணம், அரசு பணம் இல்ல அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சாலையை உடைக்கும் பட்சத்துல தாங்கள் தொடர் போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அரசும் மாவட்ட நிர்வாகம் போராத சாலையை நாங்க போட்டிருக்கிறோம், மக்களாகிய நாங்கள் போட்டிருக்கிறோம், இதையா தற்போது பொதுப்பணித்துறையினர் உடைக்கிறாங்க. அவர்களுக்கு சேர்த்துதான் தாங்கள் பைப்பை அகலப்படுத்தி போட்டிருக்கிறோம், இதை உடனடியாக அவர்கள் நிறுத்த வேண்டும், அந்த சிமெண்ட் சாலையை உடைக்க கூடாது என வலியுறுத்தி தான் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.